லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சார், தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவன் நம்ம குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதியே இருக்காது. அதுதான் அவனை குழந்தை இல்லாத ஒரு ஆஸ்திரேலியன் தம்பதிக்காக தத்து கொடுத்துட்டேன். யார் குழந்தைய யாரா தத்து கொடுக்கறது? என்னடா பேச்சுது? நீங்க கோவப்படுறதுல நியாயம் இருக்கு ஹரி சார். ஆனா என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா நீங்க? அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஆதிராவோட மூஞ்சி தான் ஞாபகத்துக்கு வருது. அவனை வீட்டுக்குள்ள நான் வச்சுக்கிட்டு எனக்கு பிறக்க போற குழந்தையோட நான் எப்படி நிம்மதியா இருப்பேன்? அதுவும் இல்லாம இந்த உண்மை பவிக்கு மட்டும் தெரிஞ்சா என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போயிடும் சார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாது ஹரி சார், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. மத்தவங்களோட கஷ்டத்துக்கு நம்ம ஆறுதல் தான் சொல்ல முடியும். ஆனா அந்த வலியை உணரணும்னா அதை அனுபவிச்சாதான் தெரியும். ஏய், அதான் நானும் சொல்றேன் சந்தோஷ். நீ ஓ வலிய பத்தி மட்டும் பேசிக்கிட்டு இருக்க. அந்த குழந்தை மேல உயிரை வச்சிருக்கிற லட்சுமி பத்தி ஏதாவது யோசிச்சு பாத்தியா? ஐயோ, குழந்தை இல்லைன்னு சொன்னா உங்க உயிரையே விட்டுருவாங்கடா. சார், அப்படிலாம் ஒண்ணுமே ஆகாது ஹரி சார். 1000 தான் இருந்தாலும் அவன் வெறும் தத்து புள்ள தான். நான் அவங்க பெத்த புள்ள. அதை மறந்துடாதீங்க ஹரி சார். என்ன இப்போ குழந்தைய காணோன்னு சொல்லி 2 நாள் அழுவாங்க, சாப்பிடாம இருப்பாங்க. ஒரு நாள்ல அழுக விம்மலாகி கொஞ்சம் கொஞ்சமா இயல்பா மாறிடுவாங்க ஹரி சார். சார், காலம் எல்லாத்தையும் மறக்கடைச்சு மருந்து போடும் ஹரி சார். நீங்க வேணா பாருங்க, இந்த குழந்தை பிரச்சனை கூடிய சீக்கிரமா தீந்து நம்ம எல்லாருமே கூடிய சந்தோஷமா தான் சார் இருக்க போறோம். சார், அவனும் அங்க நிம்மதியா சேஃபா இருப்பான் சார். என்ன சொன்ன? பெத்த புள்ள? பெத்த புள்ள மாதிரியா பேசுற? லட்சுமி பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல சந்தோஷ். அந்த குழந்தை செத்துருச்சுன்னு சொன்னா கூட அந்த யமன் கிட்ட போராடி அந்த குழந்தைய திரும்ப கொண்டு வருவாங்க. அந்த குழந்தைக்கு அவங்களுக்கு இருக்கிறது அப்பேற்பட்ட பந்தம். அதை விட அந்த குழந்தைக்கு நான் தான் அடாப்டட் ஃபாதர். ஏன் பிள்ளைய நீ எப்படா தத்து கொடுப்ப? அது மட்டும் இல்ல சந்தோஷ், அந்த குழந்தை இல்லாம நான் லட்சுமி கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். ஹரி சார், என்ன சார் சொல்றீங்க? சார், இந்த இடத்துக்கு இந்த கல்யாணத்தை கொண்டு வர நான் எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திருக்கேன் தெரியுமா சார்? நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க சார். நீங்க வாங்க சார், போலாம் சார். சார், ஃபர்ஸ்ட் போலாம் சார். குழந்தை இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சும் நான் லட்சுமி கழுத்துல தாலி கட்டினேனா அது நான் செய்யற நம்பிக்கை துரோகம். அதை நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். என்னமா அது? மாப்பிள்ளை அழைச்சிட்டு வரதுக்கு இவ்வளவு நழியாருது? முகூர்த்த நேரம் முடிய போறது. மாப்பிள்ளை வந்தாதானே கல்யாணம் பண்ண முடியும். அட, எங்கப்பா மாப்பிள்ளை? கூட்டிட்டு வர போன ஆளையும் காணோம், பேரையும் காணோம். அவர் வருவாரா இல்லையா? ஏப்பா, எனக்கு என்னமோ ஆரம்பத்துல இருந்தே தப்பாவே தோணிக்கிட்டு இருக்கு. ஆஹா, நமக்கு சாதகமா ஏதோ நடக்கிற மாதிரி தெரியுதே. இவ்ளோ நேரம் இருந்த ஹரி சார் தாலி கட்டுற நேரத்துல எங்க போயிருப்பாரு? எது எப்படியோ இந்த சிச்சுவேஷனை நமக்கு சாதகமாக்கி கல்யாணத்தை நிறுத்திட வேண்டிதான். பவி, எங்க அவரு? மேடி, ஹரி சார் எங்க? ஹரி சார ரூம்ல காணும் மேடம். குட்டி, குட்டி எங்க?
குழந்தை எங்க? பவி, குழந்தை எங்க? அத்தை, குழந்தைய காணோம் அத்தை. ஐயோ, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். எங்க போனாங்கன்னு ஒன்னும் தெரியல. இரு, இங்கதான் இருப்பான். அப்பா, அப்பா, குழந்தைய பாத்தீங்களா? இல்லம்மா. ஹரிசாரும் காணோம்னு சொல்றா, குழந்தையும் இல்லைன்னு சொல்றா. எங்கேயுமே காணோம். ஐயோ, பவி, குழந்தை எங்க? குழந்தை எங்க? குழந்தை எங்க? எங்க குழந்தை பவி? அக்கா, அக்கா ஒண்ணும் இல்லக்கா, டென்ஷன் ஆகாதீங்க, வந்துருவாரு. லட்சுமி, பேசுங்க அத்தை. லட்சுமி, லட்சுமி அக்கா, லட்சுமி என்னாச்சு? அக்கா, லட்சுமி, ஒண்ணும் இல்லக்கா. அக்கா, லட்சுமி, அக்கா, அக்கா பேசுங்க அக்கா, ப்ளீஸ். லட்சுமி, ஏதாவது பேசுங்க. லட்சுமி, எங்கேயும் போயிருக்க மாட்டாரு, குழந்தையோட வந்துருவாரு. தைரியமா இரு லட்சுமி. என்னமா அது? ராத்திரி கேட்டப்போ பொண்ணு பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னா, இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டான். என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஹரி சார் எங்கேயும் போயிருக்க மாட்டாரு, அவர் வந்துருவாரு, கல்யாணம் நடக்கும். என்கிட்ட ஏமா கோவப்படுறீங்க? முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி சொல்லிக்காம ஓடி போயிட்டானா பொண்ணு பிடிக்கலன்னு தானே அர்த்தம்? வரே வா, நாம சொல்லி கொடுத்து பேசியிருந்தா கூட இப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டாங்க போல இருக்கே. என்ன இருந்தாலும் ஊர்க்காரங்க தான் பாயிண்டா கேக்குறாங்களே. ஏய், இன்னொரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. என் மருமக தங்கம்டா, ஏதோ விதி. அவ வாழ்க்கையில இப்படி எல்லாம் அசிக்கப்படணும் தலையில எழுதி இருக்கு. கடவுளே, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? பாருங்க, ஹரி சார் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்றாரு. லட்சுமி மேடத்தை ரொம்ப பிடிக்கும். ஏதோ உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு அவங்க வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. உட்காருங்க முதல்ல. முடிச்சு போய் கல்யாணம் பண்றவன் சொல்ல அவங்க எல்லாம் ஏன் ஓடி போறோம்? தப்பா பேசிட்டோம். எங்கேயோ வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்கு தெரியுது, பக்கத்திலே இருந்த இவனுக்கு தெரியல. ச்சே. பவி, விட்டா இவங்களும் அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நீ ஹரி சாருக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணு பவி. ஒண்ணும் இல்ல, நான் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஐயோ, என்னங்க என்ன சொல்ற? சுவிட்ச் ஆஃப் பண்றீங்க? என்னங்க, ஆளை வேற காணோம்ன்றீங்க. வருவாரா இல்லையா? கல்யாணம் நடக்குமா நடக்காதா? இது பாருங்க, உங்களை எல்லாம் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் அமைதியா இருங்க. அவங்கள யாரும் தப்பா பேசாதீங்க. நல்லவங்கள தான் ஆண்டவன் சோதிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். பாவம் லட்சுமி அக்கா, அவங்க மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணது கிடையாது. இத பாருங்க, நான் இப்ப சொல்றேன், இந்த கல்யாணம் கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். அது வரைக்கும் ப்ளீஸ் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. லட்சுமி, தைரியமா இரு. அக்கா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இது ஒரு சின்ன தடங்கல் தான். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள ஹரி சார் கண்டிப்பா வந்துருவாரு. ஆமா லட்சுமி, கண்டிப்பா வந்துருவாரு. தைரியமா இரு லட்சுமி, அவர் வந்துருவாரு.
பவி வந்துருவாங்க நீ சந்தோஷ்க்கு கால் பண்ணு. ஐயோ சார், பவிதா சார் கால் பண்றா சார். உங்களை அங்க காணோம் தேடுறாங்க சார். ப்ளீஸ் சார் வாங்க சார். சார் அப்புறம் சார் சார் ஹரி சார் சார். ஹலோ ஹலோ ஹரி சார், எங்க சார் இருக்கீங்க? முகூர்த்த நேரத்துல நீங்க காணோன்னு ஒரே பிரச்சனையா இருக்கு. எங்க சார் போனீங்க? சந்தோஷ் எங்க? குழந்தை எங்க? பவி, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் சந்தோஷ் குழந்தை 3 பேரும் ஒன்னாதான் இருக்கும் சார். இங்க ஒரு சின்ன பிரச்சனை, அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது, நேர்ல வந்து சொல்றேன். பக்கத்துல தான் இருக்கும், கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். நீ லக்ஷ்மி கிட்ட பயப்படாம இருக்க சொல்லு. சார் 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 ஹரி சார் சார் வைக்காதீங்க சார். ஹலோ ஹலோ. அத்தை அத்தை, அவங்க 3 பேரும் சேஃபா தான் இருக்காங்களா அத்தை? ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொன்னாங்க, அத போன்ல சொல்ல முடியாதான். நேர்ல வந்து சொல்ற, லக்ஷ்மிய தைரியமா இருக்க சொல்லுன்னு சொன்னார் அத்தை. அத்தை, யாருக்கும் எதுவும் ஆகல அத்தை. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க அத்தை. ஹரி சார் குழந்தையோட வந்துருவாரு அத்தை. வாழ போய் கத்தி வந்த கதையா இந்த கல்யாணத்துல ஒவ்வொரு பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. நடக்கிறது என்னன்னு புரியாம நாங்களே ரொம்ப தவிச்சு போயிருக்கோம். எந்த பொண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி நீங்களும் இப்படி பேசி கொள்ளாதீங்க. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அக்கா ப்ளீஸ், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகும். உங்களை போல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் இது ஒரு பாசிட்டிவ் என்கரேஜ்மெண்டா இருக்கும்க்கா. தயவு செஞ்சு நீங்க மனசை விட்டுறாதீங்க, தைரியமா இருங்க. என்னம்மா நடிக்கிறா? குழந்தை காணாம போனதுக்கும் பிரதீபாவுக்கும் கண்டிப்பா ஏதோ சம்பந்தம் இருக்கு. என்ன சார் இப்படி பண்றீங்க? சார் குழந்தையோட வரேன்னு சொல்லிருக்கீங்க, எப்படி சார் வர முடியும் குழந்தையோட? ஏன் முடியாது? அதான் நீ இருக்கி. அதெல்லாம் முடியாது சார், கண்டிப்பா முடியாது. நான் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சு அங்க குழந்தைய கொடுத்து அனுப்பிட்டேன். இப்ப எப்படி வரும்? அவன் போனதுதான் சார், இனிமே வரமாட்டான். சந்தோஷ், அந்த குழந்தை இல்லைன்னா லக்ஷ்மி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? சார் அவன் வீட்டுல இருந்தானே என்னால கொஞ்சம் கூட நிம்மதியா இருக்க முடியாது சார். அவனை பார்க்க எனக்கு செத்துடலாம் போல இருக்கு. சார் நீங்க என்ன சொன்னாலும் சரி சார், இனிமே அந்த குழந்தை திரும்பி வர மாட்டான். சரி, வர வேண்டாம் சந்தோஷ். அதே மாதிரி அந்த குழந்தை இல்லாம நான் லக்ஷ்மி கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். சார் சார் என்ன சார் சொல்றீங்க? சார் சார் ஹரி சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். இவ்வளவு தூரம் சொல்லியும் இந்த சந்தோஷ் புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டு இருக்கானே. தப்ப இவன் மேல வச்சுக்கிட்டு குழந்தைக்கு தண்டனை கொடுக்கறான். முட்டாள் முட்டாள். பாவம், லக்ஷ்மி மண்டபத்துல குழந்தையை காணோன்னு எப்படி துடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ. ஐயோ, ஹரி சார் ஏர்போர்ட்டுக்கு போனா காரியமே கெட்டுருமே. அவர் அங்க போறதுக்குள்ள எப்படியாவது அவரை தடுக்கணும். மண்டபத்துல இருந்து பவிதா போன் பண்றா. போனை எடுத்தா எல்லாரும் எங்க இருக்கீங்க, குழந்தைக்கு என்னாச்சுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியாம நாமளும் பதில் சொல்ல முடியாது. பேசாம போனை சைலண்ட்ல போட்டு வைப்போம். என்னையா அது? குழந்தையோட வரன் போனவனுக்கு என்னதான் ஆச்சு? ஏதாவது சொல்லுங்கய்யா. ஆஹா, நல்லவ வேஷம் போட்டதும் எல்லாமே நமக்கு சாதகமா நடக்குதே. இது தெரிஞ்சிருந்தா நான் ஆரம்பத்துல இருந்தே நல்லவ மாதிரி நடிச்சிருப்பேனே. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், நீ தைரியமா இரு. அவி, நீ சந்தோஷ்க்கு போன் பண்ணு.
அவசரத்துல சந்தோஷ் போனையே எடுத்துட்டு வந்துட்டேனே. சந்தோஷ்க்கு ஃபோன் பண்றாங்கன்னா அப்ப அவனு அங்க இல்லையா? நாம குழந்தையை காப்பாற்ற போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்க அவனும் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கானோ? போன் நம்ம கிட்ட இருக்கிறதுனால அவன் ஃப்ரெண்டை கான்டாக்ட் பண்ணி பிளானை மாற்ற முடியாது. நேர்ல போய் தான் சொல்லணும். அவன் போறதுக்குள்ள நாம அங்க போய் குழந்தையை காப்பாத்திடணும். எடுக்கல, 2 பேருமே எடுக்கல. அத்தை கண்டிப்பா வந்துருவாங்க. அத்தை தைரியமா இருங்க. அக்கா இல்ல இல்ல, எனக்கு என்னமோ ஹரி சாரும் சந்தோஷம் 2 பேருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. குழந்தையும் வர காணோம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெரிய பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுது எனக்கு. பிரதீபா ப்ளீஸ், ஏன் இங்க வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி நேரத்துல தைரியம் கொடுக்கற மாதிரி பேசாம ஏன் நீங்க நெகட்டிவா பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ பவி, இல்ல பவி, எனக்கும் ஹரி சார் முகூர்த்த நேரத்துக்குள்ள வந்துடணும்னு ஆசை இருக்காதா என்ன? லட்சுமி அக்காவையும் ஹரி சாரையும் மனக்குளத்துல பாக்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கே பவி. பவி, இன்னும் யாரும் வர மாதிரி தெரியல. நீ திரும்பவும் ஃபோன் பண்ணு. ஹரி சாருக்கு ஃபோன் பண்ணு. யாராவது ஒருத்தர் ஃபோன் எடுப்பாங்கல்ல. பல தடவை ட்ரை பண்ணிட்டேன். 2 பேரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ கடவுளே, ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? அவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. இப்பதான் ஹரி சார் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. திரும்பவும் அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது கடவுளே. பிரதீபா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாது உனக்கு? பிரதீபா சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு? மண்டபத்துல இருந்த அவங்க 2 பேரையுமே காணோம். போன் அடிச்சாலே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஆயிருக்குன்னு சந்தேகப்பட மாட்டாங்களா? முதல்ல போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருந்தா அவங்க கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. டேய் டேய், அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. டேய் நில்லு. டேய், அவன் என்ன பண்ணுவான்? கீழே இறங்குடா.